உலக அறிஞர்கள் பார்வையில் நபிகள் நாயகம். ஜவஹர்லால் நேரு கூறினார், முகமது நபியின் வெற்றிக்கு முதல் காரணம் அவர்கள் கொண்டிருந்த உறுதியும் ஊக்கமும். இத்தகைய உறுதி அந்த கால சூழ்நிலையில் ஏற்படுவது எளிதன்று. இரண்டாவது காரணம் இஸ்லாம் போதிக்கும் சமத்துவமும் சகோதரத்துவமும் ஆகும். வாஷிங்டன் இர்விங் கூறினார், இறுதி மூச்சு வரை ஏகத்துவத்தை ஒருவனே தேவன் என்பதை பிரச்சாரம் செய்து அசைக்க முடியாத இறை நம்பிக்கையுடன் இருந்து தாமே இறைவனின் தீர்க்கதரிசி என்ற உள்ளுணர்வுடன் உரிமை கொண்டாடிய முகமது நபி அவர்களின் நபித்துவத்தை எவர் மறுக்க முடியும்? பெர்னாட் ஷா கூறினார், முகமது நபியின் நற்பண்புகள் எனக்கு பிடித்திருக்கின்றன. மனித வாழ்க்கையை பற்றி அவருடைய கொள்கைகளை நான் ஆதரிக்கிறேன். இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் பிரிட்டன் இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டுவிடும் என்று எதிர்பார்க்கிறேன். வில்லியம் மூர் கூறினார், சர்வ சக்தியும் படைத்த இறைவன் தனக்கு துணையாக நிற்கிறான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை நபிகள் நாயகம் அவர்களுக்கு இல்லாதிருந்தால் இவ்வளவு பிரம்மாண்டமான சாதனைகளை அவர் சாதித்திருக்க முடியாது. காந்திஜி கூறினார், முகமது நபியின் வாழ்க்கை வரலாற்றின் 2வது வால்யூம் முழுவதையும் நான் படித்து முடித்ததும் அந்த ஜூவிய சரித்திரம் பற்றி வாசித்தறிவதற்கு வேறு புத்தகம் இல்லையே என்று வருந்தினேன். நெப்போலியன் கூறினார், திருக்குரானுக்கும் தூதர் முகமது அவர்களுக்கும் என் விசுவாசத்தை வழங்குகிறேன். குர்ஆனின் கொள்கைக்கு இணங்க ஒரே விதமான ஆட்சியை உலகெங்கும் நிறுவக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை. கவியரசி சரோஜினி நாயுடு கூறினார், எந்த சகோதரத்துவ அடிப்படையில் புதிய உலகத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்று இன்றைய நாகரிக உலகம் விரும்பி நிற்கின்றதோ அதே சகோதரத்துவத்தை அன்றைக்கே பாலைவனத்தில் ஒட்டகம் ஓட்டிக் கொண்டிருந்த மனிதரால் பிரச்சாரம் செய்யப்பட்டது. அந்த மனிதர் ஏக சகோதரத்துவத்துக்கு ஒரு சரியான விளக்கம் கூறினார். எந்த விதமான உயர்வும் தாழ்வும் வேற்றுமையும் இல்லாத மக்களை கொண்ட ஒரு குடியரசு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அவரே விளக்கினார். அறிஞர் அண்ணா கூறினார், அரேபிய பாலைவனத்தில் முகமது நபி அவதரித்தது அரேபிய நாட்டிற்கும் இதர நாடுகளுக்கும் நன்மையாகவே நிலவியது. இம்மாமனிதர் வாழ்க்கையில் உலகுக்கு பொதுவாக கிடைத்த நன்மைக்காக அரேபியா மட்டுமல்ல அகில உலகமே நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளது. டாக்டர் அம்பேத்கர் கூறினார், பிறப்பால் உயர்வு தாழ்வு போக்கி மனிதனை மனிதனாக வாழ செய்து சமுதாய கூட்டுறவு அடிப்படையின் மீது மக்களை வாழ்விக்க ஒரு நிரந்தர நெறிமுறையை வகுத்து தந்த வீரர் முகம்மதை புகழ என்னிடம் வார்த்தைகள் இல்லை. மைக்கேல் ஹெச் ஹார்ட் தனது தி 100 என்ற நூலில் கூறினார், இந்த உலகத்தில் அளப்பெரிய செல்வாக்குடன் பெரும் தாக்கத்தை உண்டு பண்ணியவர்களின் பட்டியலில் முகமது அவர்களை முதலாமானவர்களாக தேர்ந்தெடுத்தது வாசகர்களில் சிலருக்கு வியப்பாக இருக்கும். மற்றும் சிலர் ஏன் அப்படி என்ற வினாவும் தொடுக்கலாம். ஆனால் சமயம் உலகியல் ஆகிய இரு நிலைகளிலும் ஒரு சேர மகத்தான வெற்றி பெற்றவர் வரலாற்றில் அவர் ஒருவர்தான். தாமஸ் கார்லைல் கூறினார், சண்டையும் சச்சரவும் நிறைந்த குளம் கோத்திரங்களையும் நாடோடிகளையும் தமது முயற்சியால் இணைத்து ஒரு 20 ஆண்டுக்குள்ளேயே நாகரிகம் மிகுந்த ஒரு பலம் பொருந்திய சமூகமாக எவ்வாறுதான் அவரால் உருவாக்க முடிந்ததோ. அன்னி பெசன்ட் கூறினார், அரேபியாவின் இந்த தூதருடைய வாழ்க்கையையும் ஒழுக்க